நிலவை போல மனைவி வந்தால் இரவும் கூட வெளிச்சமாகும். மலர்கள் போல மனது கொண்டால் கணவன் பெயரும் கவிதையாகும். காதலே வாழ்க்கையா தோழனும் தோழியா காலம் முழுதும் வாழ வேண்டும். காதல் உலகை ஆள வேண்டும். வாழ்க பல்லாண்டு கல்யாண வாழ்க்கை 100 ஆண்டு. காதல் செய்த ஜோடி எல்லாம் கணவன் மனைவி ஆவதில்லை. கணவன் மனைவி ஆன பின்னும் காதல் செய்தால் தோல்வி இல்லை. இதயமே இணையவே வாழ்க்கை
அன்பு உணர்ந்தவர்களே, உற்றார் உறவினர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அன்பு சகோதரர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தணிக்கை உறுப்பினர் ஏஆர் காசிநாதன் அவருடைய இல்லத்திலே நடைபெறுகிற மனவிழாவில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்கின்ற வாழ்கின்ற பணிக்காக நான் எந்த மகிழ்ச்சியடைகின்றேன் என்பது மட்டுமல்லாமல் அன்புக்குரிய காசிநாதன் அவர்கள் தலைவர் கலைஞரிடத்திலும் தளபதியிடத்திலும் அளவற்ற அன்பு பாசம் கொண்டவர். கழகம் ஒரு குடும்பமாக, கழகத்தை குடும்பமாக கருதி இன்றைக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான உன்னதமான அன்பு நண்பர் இல்லத்தில் நடைபெறுகின்ற மணவிழாவிலே கலந்து கொண்டு மணமக்கள் உடம்பு ஓவியமாய், உற்சாக காவியமாய், ஓடை நறுமணராய், ஒளியின் புதுநிலவாய், இன்பமாய், இனிய நன்றாய், கனியாய், பணியாய், பலவச சுவையாய், மரகத மணியாய், ஆணிக்கு சுடராய், நண்பனை விளக்காய், பல்லாண்டு வாழ்க்கையில வாழ்த்தி அவர்களுடைய நன்றி மனோன்மனுடைய தலைவர் மரியாதைக்குரிய அரசு முப்படாத அவர்களே, இந்த இனிய மனவிழாவுக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்க நமது வீட்டு வசதித்துறையுடைய அமைச்சர் மாண்புமிகு சூப்பர் தங்கவேல் அவர்களே, நம்முடைய ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரி பவானி ராஜேந்திரன் அவர்களே, எனக்கு முன்னாலே மனோர்களை வாழ்க்கை அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய அவருடைய முன்னாள் அமைச்சர் மரியாதைக்குரிய திருமணம் அவர்களே, மேடையிலே வீட்டிருக்கிற அனைத்து கட்சிகளுடைய தலைவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, புதிய மணவர்களே, உற்றார் உறவினர்கள் என்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதற்கொண்டு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நேரம் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மனங்களால் பதவியில் பெரியவர்கள் தாய்மார்களுடைய வாழ்த்தோடு என்னுடைய வார்த்தை நினைத்து மணமக்கள் பல்லாண்டு பல வளங்களுக்கு பெருவாறு மாணவர்கள் என்ற வார்த்தை அறிய வாய்ப்பு கிடைக்கும் என்று உடல்மொழியை நான் பெருமையடைகிறேன். இந்த மரியாதைக்குரிய அனைவரும் காசிநாதன் அவர்கள் பல திருமணங்களை நடத்தியிருக்கிறார்கள். அதே போல இந்த திருமணம் சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனால் அனைவரும் தாய் தந்தைக்கு மகனாக மாணவர்கள் வருகின்ற அத்தனையுடைய ஆசையோடு நம்முடைய இதய கலைஞர்களுடைய ஆசையோடு நம்முடைய ஒவ்வொரு மரியாதைக்குரிய மாண்பு தலைவர்களுடைய வாழ்க்கையோடு இன்றைய குடும்பத்துடைய தலைவராக தலைவியாக கேட்கிறேன். ஆக நீங்கள் இரண்டு பேரும் படித்தவர்கள் பட்டவர் பெற்றவர்கள் ஆகவே வள்ளுவருடைய வழி நின்று ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் ஒழுக்கம் ஓமப்படும் என்று சொல்கிற ஒழுக்கத்தோடு நாட்டில் உள்ள பெரியவர்களும் நல்லவர்களும் உங்களை பார்த்து பெருமைப்படும் அளவுக்கு நீங்கள் வாழ்ந்து வழிகாட்டி அதில் குறிப்பாக என்னுடைய கனிமொழி பிறந்த வீட்டினுடைய பெருமையை புகுந்தவர்கள் எடுத்துக்காட்டி உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் பண்போடு பாசத்தோடு நடந்து சீரோடு வாழ வேண்டும், சிறப்பு கொள்ள பெற்று வாழ வேண்டும், மக்கள் பல பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்க்கை வாய்ப்பு நன்றி எழுதுகிறேன். நன்றி, வணக்கம். பவானி ராஜேந்திரன் அவர்கள் மாணவர்களை வாழ்த்துவார்கள். என் வாழ்க்கை பண்பும் பயனுவது என்ற அருமையான ஐயன் வள்ளுவருடைய வாக்கினை மேற்கொள்வதற்காக இங்கே திரளாக கூடியிருக்கின்ற உற்றார் உறவினர்கள், கழக முன்னோடியினர்கள், கழக தொண்டர்கள், கூட்டணி கட்சி பெருமக்கள் அத்தனை பேரும் சீரோடு வாழ்ந்த இந்த மனவிழா மிக அருமையாக நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த அருமையான நம்முடைய அன்பு சகோதரர் காசிநாதன் இல்ல மணவிழாவிற்கு வருகையிலிருந்து தலைமையேற்று இதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளரும், வீட்டு வசதித்துறை, குடிசை மாற்று வாரியம் மற்றும் தரிசன மேம்பாட்டு திட்டங்கள் போன்ற அருமையான துறைக்கு அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அண்ணன் சுபர் தங்கவேலன் அவர்களே, இந்த மணவிழாவிற்கு தொலைவிலிருந்து வருகையிலிருந்து மணமக்களை சிறப்பாக வாழ்த்த அமர்ந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் ரகுமான் கான் அவர்களே, சற்று முன்னதாக நல்லதொரு வாழ்த்துறையை
அதனுடைய சிறப்பான சொற்பொழிவினால் ஆட்சி அமர்ந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் தென்னமன் அவர்களே, சற்று முன்பாக வாழ்த்துறை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய எனது பாசத்துக்குரிய அண்ணன் காதல் பாட்சா என்ற வெள்ளிச்சாமி அவர்களே, இந்த அருமையான மனவிழாவிலே சிறப்போடு கலந்து மணமக்களை உடனோடு வாழ்த்தி இருக்கிற வாழ்த்து போகின்ற பெருமைக்குரிய பெருமக்களே, கழக உடன்பிறப்புகளே, அன்புக்குரிய சகோதரர் ரவி அவர்களே மற்றும் அத்தனை பேருக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இந்த பகுதியை சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற கழக நிர்வாகிகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய சகோதரர் காசிநாதன் அவர்களை பற்றி இந்த பகுதியிலே தெரியாதவர்கள் இல்லை. பழகுவதற்கு இனிமையானவர், எளிமையானவர். சிறு வயது முதல் கொண்டு பல்வேறு கழக பொறுப்புகளை திறம்பட வைத்து காசிநாதன் என்றால் அதற்கு ஒரு தனி முத்திரையை வைத்துக் கொண்டிருப்பவர். தன்னுடைய குடும்பத்தை காட்டிலும் கூட இந்த கழகம் நன்றாக இருக்க வேண்டும், நம்முடைய தலைவருடைய கட்டளை ஏற்று சிறப்பாக செயலாற்ற வேண்டும் என்று பல்வேறு பொறுப்புகளை ஏற்கக்கூடிய அவருடைய திருமணத்திற்கு இந்த ராமநாதபுரம் மாவட்டம் மட்டுமல்ல, இன்னும் பல்வேறு பகுதிகளிலிருந்து பலரும் வந்திருப்பது அவருடைய நல்ல தன்மையை எடுத்துக்காட்டுகிறது. அப்படிப்பட்டவருடைய அன்புக்குரிய மணமக்கள் இந்த விழாவிலே அனைவருடைய வாழ்க்கையை வைத்து இளமையை நல்லதத்தை சிறப்பாக வாழ்ந்து காட்டப் போகிறார்கள். நம்முடைய அன்பு தலைவரும் தமிழும் போல எதை பிரித்தாலும் பிரிக்க முடியாதது கலைஞரும் தமிழும் தான். அப்படிப்பட்ட நம்முடைய கலைஞரும் தமிழும் போல இணைப்பிரியாத ஒற்றுமையோடு வாழ்ந்து தன்னுடைய இல்லத்திற்கு மட்டுமல்ல, தன்னை சுற்றியுள்ள இந்த சமுதாயத்திற்கும் நல்ல பல காரியங்களை செய்து அனைத்து நலன்களையும் பெற்று அவர் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று எனது மனப்பூர்வமான வாழ்க்கையை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். முதலாவதுடைய இல்ல திருமண விழாவில் பகுதி தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் தமிழ்நாடு பால்கோட்ட சங்கத்தினுடைய பெருந்தலைவர் ஐயா மூப்பனார் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த திருமண விழாவிற்கு முன்னிலை வைத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நமது வீட்டு வசதித்துறை அமைச்சர் அவர்களே மற்றும் எழுச்சிய திராவிட முன்னேற்ற